துலா ராசிக்காரர்கள் உச்சத்தை தொடக்கூடிய நேரம் இனிதே மலர காத்து விட்டது இந்த பிப்ரவரி மாதம். அவ்வளவுதான். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருந்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு கொடுப்பனை வேற எதுவுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில வேணுமோ அதெல்லாம் இந்த கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஒரு பக்கம் ரொம்ப நல்லவன், ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப நல்லவன். அப்ப ராகு பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார், ராகு பேராசையும் கொடுப்பார். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது இந்த ஜனவரி 1. அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மேடம் முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேறு வழி இல்லை. இந்த தடவை கொஞ்சம் முழுங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கடவுள்களே, என் தப்பே கிடையாது, எல்லாம் ராகுவோட தப்பு. அதனால் தயவு செஞ்சு யாரு கீழே கமெண்ட்டில் என்ன கழுவி ஊற்றாதீங்க. நான் ராகுவோட நம்பர் தரேன், அவரை போய் கழுவி ஊற்றுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக ஒரு 4-5 பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த தடவை புரிஞ்சு தான் ஆகணும். அதனால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம். இருக்கும், நம்பிக்கிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சொல்லும் போதே குளருது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுறுத்தலாம் மாட்டேன். பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். முதலே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆல்மோஸ்ட் எப்பயும் போல் 12ஆம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானாவாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் 5ஆம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில், அதே மாதிரி 11ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்பா முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போதே தை 1ஆம் தேதி தைப்பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோன்னா 3ஆம் தேதி உங்கள்கிட்டலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகு கூப்பிட்றார் அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் 11ஆம் வீட்டில் காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டுக்கு போகிறார். 6ஆம் தேதி நானும் வரேன் மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரனும் போகிறாரு. 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார். ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் 23ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுவும் ராகுவினுடைய பிடியில். உலகத்துக்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன், பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப கவனம்னு. 10ஆவதுக்கு இந்த குரு வேற கொஞ்சம் வக்கரமாகி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருட பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது, என்னதான் ஏன் பண்ண காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக நல்லா தான் இருக்கும். இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஒரு மாதிரி சனி வக்ரமாகி படுத்தின பாடெல்லாம் கொஞ்சம் 2026 ஏதோ எனக்கான ஒளி பிறந்து விட்டது, எனக்கான வழி பிறந்து விட்டதுன்ற மாதிரி நம்ம புலிகேசி மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதம் அழகாக தான் கிராஸ் ஆச்சு. இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பார்ப்போம். நம்ம கையில் என்ன இருக்குது? எல்லாம் மேலே இருக்கிறவங்க கையில் தான் இருக்குது. இந்த தடவை இதுவரைக்கும் இல்லாத அமைப்பாக நான் அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு என்ன வாய்க்க தரேன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் நான் போட்டால் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறது. நான் அதாவது பண்ணேன் உங்களுக்கு என் மனசுக்கு பிடிச்ச துளாராசி தானே சொல்கிறேன். இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு தப்புன்னு என் மேலே தப்பே இல்லை பாஸ். தப்பெல்லாம் இந்த மேலே இருக்க 9 பேர் மேலே. நீங்கள் கேட்குறதா இருந்தால் அவங்கள தான் கேட்கணும். ஓகே, இந்த தடவை அதே மாதிரி தான் பிரச்சனை. சரியா? அப்படியே கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டில் 4 கிரக சேர்க்கை. இது என்ன பெரிய விஷயம்? நாங்களும் போன மாதத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். அதுக்கு முந்தின மாதமும் அப்படி தானே இருந்துச்சு தான். பட் ராகுவோட இருந்துச்சா? இல்லை, இந்த ராகுவோட இருக்க போகுது. இந்த ராகு அப்படின்ற ஒரு பிளானட் அது பிளானட்டே கிடையாது, ஒரு சாயா கிரகம். எல்லாருமே உலகத்தில் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மிஸ்டர் ராகு இல்லையா? அவர் என்ன பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. செஞ்சுட்டு போயிடுவார். சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். இல்லாட்டி வாவ் ஒரு நாளில் ஒரு நைட்டில் அம்பானி ஆக்கிட்டான்டா அப்படின்ற அளவுக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் யாருக்கு உண்டு? ராகுக்கு உண்டு. ஸோ இந்த தடவை யாராக இருந்தாலும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கோச்சாரம் வேலை பார்க்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 5 to 10 விழுக்காடு தான்
மற்ற எல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கோ பிளானட் அதை பொறுத்து தான் உங்களுக்கான நல்லவையும் உங்களுக்கான கொடுப்பனையும் இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது. நல்ல வேலை தப்பிச்சோம். 28 நாள் தான் இந்த மாதம். அதனால் அழகாக எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடலாம். அதனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு போனஸாக ஒரு 2 நாள் 3 நாள் கிடைக்கிது. ஓகே. ஸோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி செவ்வாயோட புதனோட காம்பினேஷனில் அப்படியே இணைஞ்சு இருந்துட்டு இருந்த சுக்ரன் ஃபஸ்ட்டு நான் போகிறேன், என்னை விடுங்கப்பா சாமி, நான் தான் போய் ராகுவோட சேருவேன் அப்படின்ற மாதிரி புதன் போடனே பின்னாடி நான் வந்துட்டேன் மச்சான் முதல்ல போகக்கூடிய ஆளாக மிஸ்டர் ராசிநாதன் தான் இருக்கார். அதுவும் எப்படி இருக்கார், உச்சத்தை நோக்கி போகக்கூடிய சுக்கிரனாக இருக்கார். துளாராசிக்காரர்கள் உச்சத்தை தொடரக்கூடிய நேரம் இனிதே மலர காத்து விட்டது இந்த பிப்ரவரி மாதம். அவ்வளோதான். ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன ஒரு ராசி பலன் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க, இந்த ராசியில் இந்த மாதம் எதுவுமே நல்லா இல்லை. உண்மைக்கே நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், ஆனால் என்னையே அப்படிலாம் சொல்ல வச்சிட்டிங்கன்ற மாதிரி தான் ராகு இந்த தடவை வேலை பார்த்துட்டு இருக்காரு பிப்ரவரி மாதம். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் எட்டி பார்க்குமா பார்ப்போம். நான் ஆரம்பிக்கல பார்ப்போம். ஸோ முதல்ல பிளானட்டரி பொசிஷன் எடுத்து பார்த்தோன்னா துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை. ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்த தமையெல்லாம் மாறி போய் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 5ஆம் இடத்துல முதல்ல 12ஆம் வீட்டு அதிபதியான புதன் போய் சேர போகிறார். யாரோட, ராகுவோட. அடுத்து சுக்கிரன் போய் 5ஆம் இடத்துல உட்கார போகிறார். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருந்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு கொடுப்பனை வேறு எதுவுமே இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், ராகுவின் பிடிக்குள் அடைப்பட்ட கிரகங்கள் ராகுவினுடைய வலிமையை பெற்று இயங்கும், இல்லை அதோட வலிமையை ராகு அப்படியே எடுத்துகிட்டு இயங்குவார். இதுதான் நடக்க போகுது. அப்போ என்ன டிகிரி கன்செக்ஷனில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ராகு அந்த பிளானட்டை அப்படியே அபேஸ் பண்ண போதா, இல்லை அந்த பிளானட்டுடைய தன்மையை ராகு வாங்கி கொண்டு உங்களுக்கு பிரதிபலிக்க போகிறதா என்பது நாட்கள் போக போக அந்த நகர்வை வைத்து தீர்மானம் செய்யப்படும். கிளியர்? ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா முதல்ல 5ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட இந்த மாதம் 4 கிரகங்களுடைய சேர்க்கை இன்க்ளூடிங் ராகு. ஸோ ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களுடைய சேர்க்கையோடு இந்த 5ஆம் இடம் அப்படின்றது இயங்க காத்திருக்கிறது. யாருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5ஆம் இடம் அப்படின்றதே பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாம் இந்த 5ஆம் இடம் தான். ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் வேணுமோ அதெல்லாம் இந்தான்னு கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். குழந்தை ஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பெயர், அந்தஸ்து, பதவி, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி சீட்டு, காதல், கல்யாணம் எல்லாம் இந்த 5ஆம் இடம் தான். இந்த இடத்துல போய் உட்காந்துருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய ஆளுமை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனங்க. யார் என்ன சொன்னாலும் சரி. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்குமோ அந்த மாதிரி பிளானட்டுக்கு ஒரு 2 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரியான நிழல் கிரகங்களுக்கு கண்டிப்பாக அந்த தன்மை என்பது 2 மடங்காக இருக்கும். ஒரு பக்கம் ரொம்ப நல்லவன், ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப நல்லவன். ஓகே. அப்போ ராகு பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார், ராகு பேராசையும் கொடுப்பார். இந்த 5ஆம் இடம் ஆல்ரெடி பேராசைக்குள்ளே இன்க்ளூட் ஆகிறனால தேவையில்லாமல் சின்ன சின்ன பேராசையும் சின்ன சின்ன திடீர் அதிர்ஷ்டத்தின் மீது நம்மளுடைய கவனம் குவியும். தொழில் ஸ்தானம், பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க 5ஆம் இடத்துல. அப்போ பணம் வரும் அப்படின்றதுக்காக யாராவது உங்களை பேராசை காட்டுறதுக்காக நேரமெல்லாம் இந்த மாதம் எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த வேலையை ராகு சமனை செய்ய காத்திருக்கிறார். ஓகே. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த மாதம் என்பது நிழல் கிரகங்களின் கட்டுண்டு இருப்பதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் இந்த மாதத்தை இம்பேக்ட் பண்ண போகுது. கோச்சார கிரகங்கள் அப்படியே லைட்டாக அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு போக போதே தவிர பெருசாக கோச்சார கிரகங்களை இந்த தடவை இம்பேக்ட் பண்ண மாதிரியான அமைப்பு உங்கள் ராசிக்குள்ள எந்த ராசிக்குமே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ ஆல்மோஸ்ட் ராகுவுடைய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பராக நான் துளாராசிக்கு என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மற்ற 6 ராசிக்கு சொல்லும் போது நான் கவனம்னே சொன்னேன் இந்த மாதம். ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா குரு அப்படியே உட்காந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன தான் வக்ரமானார், குரு எப்படி வேணால் இருந்துட்டு போகிறாரு. குரு இருந்த இடம் பால் பண்ணாலும் பார்க்குற இடம் கோடி புண்ணியம். ஸோ உங்களை பார்த்துட்டு இருக்கார் குரு. அப்படியே நேராக தாண்டி உங்களோட 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 5ஆம் இடத்துல தான் இப்போ இத்தனை கிரகங்கள் சேரப்போகுது. 5ஆம் வீட்டிற்கான பார்வை, அதுவும் 9ஆம் பாக்கிய பார்வை. ஸோ 5ஆம் பார்வையும் விழுகுது, 5ஆம் இடத்திற்கு குருவோட 9ஆம் பார்வையும் விழுகுது. அப்படின்ற போது நெகட்டிவாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே அழகாக பாசிட்டிவாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் யாருக்கு மாறப்போகிறது? துளாராசிக்காரர்களுக்கு மாறப்போகிறது. நிறையா ஸ்டாண்டர்டாக நிற்பீங்க, நிறைய தைரியம் கிடைக்கும், புதிய புதிய முயற்சிகள் மேற்கொள்வீங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறையா பேருக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதியும் போய் உட்காந்துருக்கிற தன்மை அப்படின்றது கொஞ்சம் துளாராசிக்காரர்களுக்கு
அதோட அமைப்பு ஒரு மாரி இருக்கு. அதனால அது வந்து குடுக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை குடுக்கும். யாரெல்லாம் துலா ராசியா இருந்தாலும் சரி, துலா லக்னமா இருந்தாலும் சரி, எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம். இந்த ராகு வந்து எப்ப குடுப்பான், எப்ப எடுப்பான்னே சொல்ல முடியாதுங்க. அந்த பிளானட்ட வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது இதுவரைக்கும் யாராலயும் முடியல. அது எத்தன ப கோடி உட்காந்து நீங்க ஜோதிடம் பார்த்தாலுமே, இன்னைக்கு வரைக்கும் யாராலயும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் ராகு எதை கொடுப்பான் என்பது மட்டும் தான். அப்ப இந்த ராகு உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் நன்றாக இருக்கிற பட்சத்தில், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு சத்தியமாக மலர காத்திருக்கிறது. நான் இவ்ளோ அடிச்சு இந்த 6 பிளானட்டுக்கும் நான் சொல்லவே இல்ல. வேணா போய் கேட்டு பாருங்க. கொஞ்சமா இருங்க, பாருங்க, பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பொசிஷன் எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு மாரி மனரீதியான சில சஞ்சலங்களை குடுத்தாலுமே, நெறைய டைலமா குடுத்தாலுமே, நெறைய லேசினஸ குடுத்தாலுமே, சிந்தனைய எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வச்சாலுமே, இந்த தடவ இத்தன பிளானட் ராசிநாதனோடு சேர்ந்து இந்த சுக்கிர ராகு காம்பினேஷன் தாங்க சுகத்த குடுக்குறது. நெறைய வந்து சில விஷயங்களை அனுபவிக்க வைக்கிறது. நெறைய ஊர் சுத்த வைக்கிறது. நெறைய வந்து டிராவல் பண்ண வைக்கிறது. நெறைய நெனச்ச விஷயத்த நெனச்ச மாரி நடத்திக்கிறது. இது எல்லாமே சுக்கிரன் ராகு காம்பினேஷன் தான். திடீர்னு பார்த்தா தலகாணி வாங்குறது, வீட்ல பெட் வாங்குறது, நம்மளுடைய சுகத்திற்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல், திடீர்னு அழகு கூட்டிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் நடக்கும். ஆனா, அதே சமயம் அதில பிரச்சனையும் வரும். சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வரலாம் இந்த மாசம். துலா ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே மாரி பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் 23ஆம் தேதிக்கு அப்புறம் சேரக்கூடிய டைம் 23ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அண்ணே அடிச்சு கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்கன்ற மாரி என்ன கேட்டாலும் வாய திறந்துராதீங்க. ஏன்னா ஆல்ரெடி சூரியன ராகுக்கு புடிக்காது. சந்திரனும் அந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு போறாரு. அவரையும் புடிக்காது. செவ்வாயும் புடிக்காது. எல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்து இந்த 23 தேதிக்கு அப்புறம் ஒரு மாரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரமா இருக்கு துலா ராசிக்காரர்கள். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மத்த ராசிக்காரர்கள் மாரி கொஞ்சம் ஆ அப்படியெல்லாம் பயமுறுத்துற மாரி இல்ல இந்த தடவ. துலா ராசிக்காரருக்கு நிஜமாவே சுய விழிப்புணர்வு வருவதற்கான நேரமா இருக்கு. ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான நேரமா இருக்கு. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு நெறைய டைலமா வந்துட்டு போலாம். இங்க இருக்கலாமா? இல்ல எங்கேயாவது போயிடலாமா? இந்த வேலை நிக்குமா? இல்ல கட் பண்ணிடுமா? புடுங்கிடுமா? அந்த கேட் அண்ட் த வால் மாரியான மூவ்மெண்ட்லாம் சில பேருக்கு கிரியேட் ஆகும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில. என்ன பண்றது? என்ன முடிவெடுக்கிறதுன்னே தெரியலையே! என் வாழ்க்கை எத தான் நோக்கி போகுதுன்ற மாரி ஆண்களுக்கு ஒரு மாரியான ஒரு சலிப்புத்தன்மை எட்டி பார்க்கலாம். நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி இந்த தடவ துலா ராசிக்கார குழந்தைகளுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ ஒரு ஒரு 10 வயதிலிருந்து ஒரு 30, 40 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க இந்த தடவ ஜெயிக்கிறதுக்கு பொறந்திருக்கீங்க இந்த மாதம் அவ்வளோதான். சூப்பரா இருக்கு டைம் பீரியடு. சான்ஸே இல்ல. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. பட் ஸ்டில் பெண்கள் விஷயத்தில் துலா ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தீர்கள்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும், உங்களுடைய மர்ம உறுப்புகளிலும் கவனமா இருக்கணும். நான் இன்டெரக்ட்டா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைன்ற மாரி லேட் டாக்டர் பார்க்கறதுக்கான சினாரியோ கிரியேட் ஆகலாம். இல்ல ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போலாம். அதனால இந்த மாரியான சில விஷயங்கள கவனம். அதுவும் முகத்துல ஏதாவது ஒரு பரு வருது, முகத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது, இல்ல ஏதாவது வந்து தொடைக்கிட்ட ஏதாவது ஒரு கட்டி மாரி வர்றது, இதெல்லாம் துளாராசிக்கார பெண்களுக்கு எட்டி பார்க்கலாம். தேவையில்லாம நான் அத மாத்துறேன், இத மாத்துறேன்னு இந்த 1 மாசம் எந்த புது லீலையும் பண்ணாதீங்க. பரவால்ல நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போடாட்டி அழகா தான் இருப்பீங்க. எனக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கும் தெரியும். நீங்க அதெல்லாம் போட்டு அழகாகணும்னு அவசியம் இல்ல. போட்டீங்கன்னா புதன் பண்ணிட்டான் அப்படின்ற மாரி புதன், ராகு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அழகா வந்து ஸ்கின் அலர்ஜிய குடுத்துட்டு, அத நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம டாக்டரா ஓட வேண்டிய சூழல் உருவாகிடும். சில சமயம் சில பேருக்கு உங்களுடைய கணவனா இருந்தா உங்களுடைய மனைவி உடல்நிலை, மனைவியா இருந்தா உங்களுடைய கணவனுடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். மூத்த பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் எட்டி பார்த்துட்டு போலாம். அவர்களுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒருவேளை பிளானட் நல்லா ஆக்டிவேட் ஆச்சுன்னா, அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். பரவால்ல என் பிள்ளை ஜெயிச்சிடும், என் பிள்ளை சாதிச்சிடும், என் பிள்ளை பார்த்துக்குன்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிளானட் எல்லாம் குழந்தைகளை இண்டிகேட் பண்ணும். அது மூத்த பிள்ளை இண்டிகேட் பண்ணுன்ற அமைப்புல, மூத்த பிள்ளைகள் மூலமாக ஆதாயமும் கிடைக்க போது, மூத்த பிள்ளைகள் மூலமாக ஏதோ ஒரு கண்ணு வச்சுக்க வேண்டிய நிலையும் இந்த ராகு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறாரு. கிளியர்? மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. துலா ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக சரியாக, முறையாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்களேயானால், இந்த மாதம் உங்களை உயரத்தின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும். ஏன்னா, ராகுவோட இத்தனை கிரகங்கள் சேருவது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப அசாதாரணம். ரொம்ப வருடம் ஆகும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு இணை வர்றதுக்கு. தெரியாது. இனிமே வருமான்னு கூட தெரியாது. அப்ப இந்த நேரத்த நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய முயற்சிகளை நல்லவைக்கு மட்டும் செலுத்தினீர்கள். ஆனால் ராகு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியில் கொண்டு போய் உங்கள அமர வைப்பார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு பணப்புழக்கத்தையும், ஒரு ஒரு பிரம்மாண்டத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார்.
நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா விஷயம் கிடைக்கும். நிறைய பேருக்கு சொத்து வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, காரை மாற்றுவீங்க. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு துளாராசிக்காரர்களுக்கு இந்த பக்கம் நடக்க போது. நிறையா வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான அடுத்த படியை நோக்கிய ஒரு நகர்வை இந்த தடவை இந்த 5 பிளானட்டாக சேர்ந்த ராகு உங்களை இயக்குவார். ரொம்ப நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தடவை நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. துளாராசிக்காரர்கள் அங்கேருந்து ராகுக்கு குருவுடைய பார்வை துளாராசி மேலேயும் விழுகுது, அதே சமயம் 5ஆம் இடத்து மேலேயும் விழுகுதுனால பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பிப்ரவரி மாதம்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பிள்ளைங்கிட்டேருந்து வரும். நீங்கள் பார்ப்பீங்க. துளாராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கிளியர். இந்த தடவை சூப்பரான பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல ஒரு அவங்களாவே படிக்கணும், அவங்களாவே ஜெயிக்கணுன்ற மாதிரியான ஒரு காரணத்துக்குள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ பிள்ளைகளை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாம். எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்கும். அதை வழங்க தான் செய்யும். நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஆனால் அதே சமயம் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். சிந்தனை ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்து இத்தனை பிளானட்டோட இணைவு அப்படின்ற போது மனசை ஒரு மாதிரி வந்து பேராசையில் கொண்டு போய் விட்டுடுவார். அதனால் கவனம் கவனம் கவனம். ஸ்கேமில் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. யாராவது ஆசை வார்த்தை கட்டினா நம்பி ஏமாறாதீங்க. பணம் கடன் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு சாமிக்கு விட்டுருங்க. கடன்லாம் வாங்க வேணாம். வெறும் மோர் சாதம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஸ்விக்கியில் கிரெடிட் கார்டு போட்டு வாங்கி சாப்பிட வேணாம். கிளியர். அப்புறம் ஃபுல்லாக நம்ம அதிலே தான் சாப்பிட்டு வயிற்று பிரச்சனையும் உண்டாக்கிடுவோம். இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு எட்டி பார்த்தே தீரும். அதனால இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக்காக இருக்கிறது, வயிறு இருக்கிறது, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வர்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கான தனமாக இருக்குது. சாப்பாட்டில் மிகுந்த கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் நடக்க போகிறது. இது வரைக்கும் நீங்கள் யாரை மீட் பண்ணணும்னு நினச்சிங்களா அவங்கள மீட் பண்ணுவீங்க. நிறைய நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பெண்களோடு ஒரு இணக்கம், நிறைய ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றது, ஒரு டிரைவ் போயிட்டு வர்றது, ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு ஒரு நல்ல நல்ல இடத்துக்கு போய் உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, உங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு சில விஷயங்களை மேற்கொள்ளுதல், உங்களுக்கான சந்தோஷத்தை தேடி ஓடுவீங்க. 5ஆம் இடமே சந்தோஷம் தாங்க. ராகு இதெல்லாம் கொடுப்பார். இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. எதை பற்றியுமே உரி பண்ணவே வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்க போகுது. 60 வயது தாண்டிய துளாராசிக்காரர்கள் கவனம் தேவை. அதே மாதிரி வண்டியில் போகும்போது துளாராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 2 வீலரு 4 வீலரில் போய் எங்கேயாவது இடிச்சிட்டு வந்து அதுக்கு ஏதாவது ஒரு மொய் கட்டுற மாதிரியான சூழல் உருவாகிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வழியில் சிறு சிறு செலவுகளும் சிறு சிறு சங்கடங்களும் எதிர்பார்க்கலாம். இந்த தடவை கோவிலாக சுற்றி முடிச்சுட்டேன் போன மாதம். இந்த தடவையாவது கொஞ்சம் உட்காந்துக்கலான்ற மாதிரி உட்காரத்துக்கான அமைப்பெல்லாம் இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை குலதெய்வம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கான தனம்லாம் கூடி வரும். நிறையா பேருக்கு காலபுருஷனுடைய 11ஆம் வீடே கும்ப வீடு. அந்த கும்ப வீட்டுக்குள்ளே இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை, அதுவும் குருவோட பார்வையில் இருக்குது. அது உங்களுடைய 5ஆம் இடத்தை வந்து இண்டிகேட் பண்ணுறதுன்ற போது நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த சடாரியில் வச்சுட்டு வருவீங்க. இந்த தடவை அமையும், அதுவாகவே அமையும். நிறைய இந்த தடவை உங்களுக்கான மரியாதை மதிப்பெல்லாம் கூடி வரப்போகுது. நிறையா வைர கிரீடம் அணைந்த தெய்வங்களை பார்ப்பீங்க. அது பெருமாளாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். வைர கிரீடம் அணிந்த ஒரு தெய்வங்களுடைய காட்சி என்பது உங்களுக்கு வரும். இல்லை அதை பற்றி யாராவது பேசுவாங்க, இல்லை அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. திடீர்னு திருப்பதி பெருமாளோடு கனெக்ட் ஆவீங்க. திருப்பதி பெருமாளை பார்க்கணுன்ற எண்ணம் வரும். அவரோட ஒரு இணக்கம் ஏற்படும். அவர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் துலா ராசியாக இருந்தாலும் சரி, துலா லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த உங்களுக்கான காரணியை கொண்டு வந்து கொடுக்கும். பெருமாள் மூலமாக உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை இந்த தடவை பிரபஞ்சம் உருவாக்கி தர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளாராசிக்காரர்கள் இந்த தடவை பெருமாள் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றம் கொடுக்கும். அதுவும் திருப்பதி பெருமாள் வழிபாடெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், காசு பணம் துட்டு மணின்னு குபேர் அமைச்சு இந்தான்னு வச்சுக்கோன்னு கொடுத்துடுவார். அதனால் பெருமாளை பிடிச்சிக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு ஏலக்காய் கொடுத்து பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத இடர்பாடுகள்லேருந்து உங்களை அழகாக அப்படியே அந்த ஏலக்காய் கொடுக்கறது, இல்லை ஏதோ ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு பிரசாதம் கொடுக்கறதெல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ராகு கொடுப்பார். ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? துளாராசிக்காரர்கள் இந்த தடவை படகு பார்ப்பீங்க, போட் பார்ப்பீங்க. போட்டா நீங்கள் சொன்னதுக்கும் போட்டுக்கும் சம்மந்தமே இல்லை இருக்குது. நீங்கள் இந்த தடவை கப்பலோ இல்லை போட்டோ பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஷிப்பு பார்க்குறது, இல்லை கப்பல் பார்க்குறது, இல்லை போட்டு பார்க்குறது, துளாராசி துலா லக்னம் யாராக இருந்தாலும் சரி, இந்த தடவை கொஞ்சம் லக்னத்தோடையும் நான் கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். ராகுடைய கன்ஜெக்ஷனோட அமைப்பு இருக்கிறனால இந்த தடவை கொஞ்சம் எல்லாருக்குமே லக்னத்தோடையும் கனெக்ட் ஆகும். இது கண்டிப்பாக ஒரு போட்டு பார்க்குறது, இல்லை போட்டு வந்து போட்டு பேர் எடுக்கிறது, போட் சம்மந்தப்பட்ட ஒரு இமேஜை பார்க்குறது, ஏதோ ஒன்று கப்பலோடும் படகோடும் இந்த தடவை உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் பெரிய கப்பலை பார்க்குறீங்க,
இல்ல ஒரு ஃபோன திறந்தோனே உங்க கண்ல ஒரு கப்பல் தெரியுது. ஒரு கப்பல்ல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்ல திடீர்னு ஒரு கப்பல்ல போணுன்ற மாரி ஆசை வருது. அப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, மிகப்பெரிய செல்வந்தர் ஆகக்கூடிய தனத்தை உங்களுக்கு நான் குடுப்பேன். நீ கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய தனமாக அந்த கப்பல பார்க்கக்கூடிய சிம்பல் உங்களுக்கு அமையும். நீங்க படகு பார்க்குறீங்க அப்படின்னா, சின்னதா குட்டியா ஒரு தோணி பார்க்குறீங்க, ஒரு படகு பார்க்குறீங்க, ஒரு படகை வந்து நீங்க ஒரு இமேஜ் பார்க்குறீங்க. அந்த இடத்துல போம்போது இருக்கு. சம்திங் லைக் தட் அப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்க பார்க்குறீங்க என்றால், தேவையில்லாம நீயா போட்டு தத்தளிச்சுட்டு இருக்காத. உனக்கான நங்கூரமா நான் தான் இருக்கேன். நான் பார்த்துப்பேன் உன்ன. நீ கவலைப்படாம உன் வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த படகு பார்த்தல் என்பது இருக்க போகுது. ஸோ 2 பதில் இந்த தடவ ராஜயோகம் தான். துலா ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிக அருமையான நேரம். சரியாக முறையாக பயன்படுத்திக் கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக செல்வத்தின் மேன்மத்தில் தான் துலா ராசிக்காரர்கள் இருக்க போறீங்க.